சந்தோஷம் வரணுங்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக தன்னே உருக்கிட்ட மெழுகு பத்திடாவா அவளை போய் விஷ வைக்கிறான்னு சொல்லிடா. டே அவன் விஷ வச்சுட்டான்னு சொன்னா அந்த ஆண்டவருக்கே இருக்காது, அந்த ஆண்டவருக்கே இருக்காது. நீங்க பாத்தீங்களா, உங்க அம்மா என்ன செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்கன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவீங்களே. இப்போ உங்க அம்மா செஞ்சது என்னன்னு பாத்தீங்களா? இப்பவாது உங்க அம்மா யாருன்னு நீங்க நல்லாவே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அப்பவே பிரசாதத்தை தரும்போது நான் அதுக்கு நான் வேண்டான்னு சொன்னேன். இவங்க கோயிலுக்கு போனது பிரசாதம் வாங்குறதுக்காக இல்ல, என்ன விஷம் வச்சு கொல்றதுக்கு தான். நான் எந்த தப்பும் பண்ணலடா, நான் எந்த தப்பும் பண்ணலடா. குழந்தைய பெத்தாதானே ஒரு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். அதெல்லாம் எங்க தெரிய போகுது? நடக்கவே வேற என் பொண்டாட்டி அடிக்க நீங்க யாரு? போய் ஒரு பொண்ணு அடிக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? கார்த்தி, உங்க அம்மாவை வாயில வந்தபடி வார்த்தையால பேசினாடா, தாங்கிக்கிட்டேன்டா. ஆனா அவளை மலடின்னு சொல்லிட்டாடா, மலடின்னு சொல்லி இதை கேட்க சும்மா இருக்க சொல்லியாடா, பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லியா? அவ கிட்ட தப்பே இல்ல. முன்ன பின்ன குழந்தை பார்த்தா தானே பெத்தவன் பாசம் தெரியும். வெக்காதவங்க தானே, அதான் பெத்த பாசம் என்னன்னு தெரியாமலே போச்சு. நிறுத்துடா, உனக்கு தான் பேச தெரியும், உனக்கு நினைச்சு நீ பேசுறியா? இங்க பாரு, உனக்காக நானும் என் கணவரும் எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறது எங்களுக்கு தாண்டா தெரியும். எப்போ உன் அப்பாவை பத்தி கேள்வி கேட்க தொடங்குறியோ அப்பவே என் மனசு உடைஞ்சு போச்சுடா. ஒரு பொண்ணு 10 மாசம் சுமந்து பெத்தாதாண்டா ஒரு குழந்தைய பெற முடியும். அந்த வலி பெத்த உடனே முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு தகப்பனோட வலி அப்படி இல்லடா. எப்பதான் பொண்டாட்டி கருவிட்டு இருக்கிறாளோ அன்னையில இருந்து புள்ள பிறந்து அதை படிக்க வச்சு வேலை வாங்கி நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்து 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 செய்யறாங்களே, அவங்க தான்டா தந்தைங்கிற அப்ப. அவரை பார்த்து இப்படி கேள்வி கேட்டுட்டேடா. நாங்க உனக்கு என்னடா பாவம் பண்ணணும்? கடவுளே வேண்டாம், இனிமேல் எதுவுமே நமக்கு வேண்டாங்க. சும்மா நிறுத்துங்க. இப்படியே அழுது நாடகம் போட்டுட்டு இருக்காதீங்க. இதுக்கு மேலேயே நாங்க உங்களை நம்ப மாட்டோம். ஊர்ல எல்லாரும் பெத்து வளர்த்துட்டாங்க அவளுக்கு. டேய் கார்த்தி, ஒரு பொண்ணு பிள்ளைய பெத்தவா பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கலாம்டா, அதுல தப்பு இல்லடா. ஏன்னா அவள் பெத்த பிள்ளைடா, ரத்தம். இவ்வளவு பெத்த பிள்ளைக்கு தான் பிள்ளையா நினைச்சு தாளாட்டி பாலூட்டி நோய் நொடி பார்த்து கண்விழித்து காத்திருக்காளே, அவனுக்கு தாய் இல்லடா, தெய்வம்டா, தெரியுமாங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வருகிற ஒரே காரணத்துக்காக வேண்டாத சாமியில் சொல்லக்கூடிய அளவுல தவமாய் தவம் இருந்து பெற்ற பிள்ளை, தவமாய் தவறுந்து பெற்ற பிள்ளை. நீ இவன் அவனுக்கு துரோகம் பண்ணுவானா? கனவுல கூட அவனுக்கு துரோகம் நினைக்க மாட்டான், கனவுல கூட துரோகம் நினைக்க. உன் அப்பா ஏதாவது தவறுதலா பேசியிருந்தா அவருக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்டா. எங்களை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்கடா, எங்கேயும் போகாதீங்க. என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு நடிப்பு. ஆமா, இதெல்லாம் எங்க இருந்து கத்துட்டு வரீங்க? இங்க பாருங்க, நீங்க இருக்கிற இந்த வீட்டுல இனிமேல் நாங்க இருக்கவே மாட்டோம். ஏங்க வாங்க போலாம். அன்னைக்கே சொன்னங்களா, 1000மோ 2000மோ தாரேன், எங்கேயாவது போய் தொலைங்க. என் வாழ்க்கையை கெடுத்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல இங்க இருங்க, சாப்பாட்டுல விஷ வச்சே ஒரு வார்த்தை சொல்லாதடா. உன்னை கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ கொலை பண்ணி இருப்போம்டா. நானும் அப்பாவும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு